கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்த காவிரியில் இது 130 ஆண்டுகள் பிரச்சனை. அவர் மத்திய அரசு இன்றைய சூழலில் கர்நாடகாவுக்கு சாதகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒருமனதாக தீர்மானம், மேகதாதுக்கு எதிரான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதை வரவேற்கின்றோம். ஆனால் இந்த தீர்மானத்தை உடன் நிறுத்தக்கூடாது. கிட்டத்தட்ட 55 லட்சம் விவசாயிகளுடைய கடன், அது தேசிய வங்கி எல்லாம் ஒட்டுமொத்த கடன் 36,000 கோடி கடனை தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க மகாராஷ்டிராவில். அப்போ மகாராஷ்டிராவில் அந்த RBI அளவீடு கூறியெல்லாம் இல்லையா? இங்கே மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் தான் இருக்கா? இன்று தமிழ்நாடு உழவர் பேரியக்கம் சார்பில் சென்னையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விவசாய சங்கங்கள் சார்ந்த தலைவர்கள் இதில் கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான வேளாண் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி விவாதிப்போம். அதில் முக்கிய மேகதாது பிரச்சனை, கூட்டுறவு கடன்களை முழுமையாக தமிழக அரசு தள்ள வேண்டும், அதை உறுதி செய்கின்ற வகையில் பல தீர்மானங்களை இந்த கூட்டம் வாயிலாக போடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 21 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதில் மேகதாது, கூட்டுறவு கடன் தள்ளுபடி, நெல் கொள்முதல் நிலையங்கள் பிரச்சனைகள், விளைநிலங்களை தமிழக அரசு கையகப்படுத்தக்கூடாது, நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு 3,500 ரூபாய் கொடுக்க வேண்டும், கரும்புக்கு 4,500 ரூபாய் ஒரு டன்னுக்கு கொடுக்க வேண்டும், காவிரி கோதாவரி இணைப்பு திட்டம் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள நிலுவையில் உள்ள பல திட்டங்கள், நீர்ப்பாசன திட்டங்கள், பரங்கிப்பேட்டை அருகிலே அந்த 4 எண்ணெய் கிணறுகள் அனுமதி கொடுக்கக்கூடாது, ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் அனுமதிக்கூடாது, தமிழ்நாட்டில் எந்த ஆற்றிலும் மணல் எடுக்கக்கூடாது, இப்படியெல்லாம் பல 21 தீர்மானங்களை போட்டு இறுதியாக இந்த மேகதாது இந்த பிரச்சனைக்காக ஒரு 3 நாள் நடைபயணம் மேற்கொள்ள அதற்கு அனைத்து விவசாய சங்கங்களும் அதில் கலந்து கொண்டு பில்லிகுண்டு, தருமபுரி மாவட்டம் பில்லிகுண்டிலிருந்து நம்முடைய மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் வரை ஏன் இந்த மேகதாது அணை கர்நாடகா கட்டக்கூடாது என்று மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வு மட்டுமல்ல, அங்கே இளைஞர்கள் பொதுமக்களை சந்தித்து இதற்கு ஒரு ஆதரவு அளித்து அழுத்தம் அரசுக்கு கொடுக்க வேண்டும் நோக்கத்திலே திட்டமிட்டிருக்கின்றோம். இதில் ஜூலை முதல் வாரத்திலே இந்த நடைபயணம் நடைபெறும். இன்று கூட கர்நாடகா முதலமைச்சர் DK சிவகுமார் அவர்கள் பல பொய்களை சொல்லி வருகிறார். தொடர்ந்து அவர் சொல்லுகின்ற பொய், மேகதாது அணை முழுமையாக பெங்களூர் நகரத்திற்கு குடிநீருக்காக மட்டும் நாங்கள் பயன்படுத்துவோம் என்று. அடுத்தது, இந்த மேகதாது கட்டினால் தமிழ்நாட்டுக்கு தான் அதிக பயன்பெறும் என்றெல்லாம் பொய்யை சொல்லி வருகிறார்கள். மேகதாது அணை என்பது இது தருமபுரி மாவட்டம் பில்லிகுண்டிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்டர் வடக்கே அவர்கள் திட்டமிட்டிருக்கின்றார்கள். அதுக்கும் பெங்களூருக்கும்
நீண்ட தொலைவு இருக்கிறது. அப்படி பெங்களூர் குடிநீர் பிரச்சனை ஏற்கனவே பெங்களூர்ல காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்பின்படி அவங்களுக்கு 15-20 டிஎம்சி தண்ணீர் கிடைக்கிறது. ஒரு நகரத்திற்கு எத்தனை 70 டிஎம்சி தண்ணி ஒரு மாநகராட்சிக்கு நிச்சயமாக தேவைப்படாது. சென்னை மாநகராட்சிக்கு ஆண்டுதோறும் தண்ணீர் தேவை எவ்வளவுன்னா 15 டிஎம்சி தான். அதனால தொடர்ந்து இந்த கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்த காவிரியில இது 130 ஆண்டுகள் பிரச்சனை. 1892 இந்த பிரச்சனை தொடக்கம். அப்போ சென்னை மாகாணம், மைசூர் மாகாணம், இந்த மாகாணத்திற்கு அங்கே கூடுதலாக விவசாயம் செய்ய திட்டமிட்ட காரணத்தால் அப்போது பல சலசலப்புகள் பிரச்சனைகள்லாம் வந்தது. வெள்ளையர்களுக்கும் மைசூர் மகாராஜாவுக்கும் பிரச்சனைகள் வந்த நேரத்திலே பல ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. அதன் பிறகு 1911 ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. பிரச்சனைகள் வந்தது. அதன் பிறகு அப்பொழுது அங்கே கிருஷ்ணராஜசாகர் அணையை கட்ட தொடங்கினார்கள். அப்பொழுது இன்னும் கூடுதலாக பிரச்சனை வந்து 1924 ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. இந்த ஒப்பந்தம் 50 ஆண்டுகளுக்கு தங்கும் என்று ஒப்பந்தம் அந்த நேரத்தில். அதன் பிறகு அந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு மேட்டூர் அணை நாம் கட்டிக்கொள்ளலாம், அங்கே கிருஷ்ணராஜசாகர் கட்டிக்கொள்ளலாம் என்று அந்த KRS அணை வந்து 1931 கட்டப்பட்டது. மேட்டூர் அணை 34 கட்டப்பட்டது. இப்போ அதன் பிறகு 1970களில் நம்முடைய அனுமதி இல்லாமல், தமிழ்நாடு அரசு அனுமதி இல்லாமல் 3 அணைகள், கபினி, ஹேமாவதி, ஆரங்கி, சொர்ணாவதி என்று அது ஒரு சிறிய அணை, மீண்டு 3 அணைகள் பெரிய அணைகள். இந்த 3 அணைகள் கட்டப்பட்டது அங்கே கர்நாடகாவிலே. அப்போ அன்றைய அரசு, தமிழ்நாடு அரசு ஏதோ தீர்மானம் போட்டார்கள், பிறகு ஒன்றும் நடக்கவில்லை. ஆக 2 கட்டமாக, ஒன்று 1920களில் அணை கட்ட ஒரு அணை கட்டினார்கள், அடுத்தது 70களில் 3 அணைகளை கட்டினார்கள். இப்போ இந்த 4 அணைகளும் சேர்ந்தால் மொத்தம் கொள்ளளவு பார்த்தீங்கன்னா 114 டிஎம்சி. தமிழ்நாட்டில் மேட்டூர் அணை கொள்ளளவு 93 டிஎம்சி. 93 பேருக்கு தான் 93. இப்ப இருக்கிறது ஒரு 80-75 தான் இருக்கும். ஏன்னா தூர்ந்து போயிடுச்சு எல்லாம். இப்போ மேகதாதுடைய கொள்ளளவு கட்டினாங்கன்னா கொள்ளளவு 67.70 டிஎம்சி வச்சுக்கோங்க. இப்போ 70 டிஎம்சி 115 185 டிஎம்சி தண்ணி கர்நாடகாவிடம் இருக்கும் இந்த மேகதாது அணை கட்டினார்கள் என்றார். இப்ப இன்னைக்கு எடுத்துக்கங்க, இன்னைக்கு ஜூன் 12ஆம் தேதி இந்த மாதம் மேட்டூர் அணை திறந்திருக்க வேண்டும். ஆண்டுதோறும் கடந்த 7 ஆண்டுகளில் ஒரு ஆண்டு மட்டும் தவிர மற்ற 6 ஆண்டுகள் ஜூன் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்காக தண்ணீர் திறந்து விடப்பட்டது. இந்த ஆண்டு 40 டிஎம்சி தான் காவிரி மேட்டூர் அணையில தண்ணி இருக்கு. அந்த தண்ணீர் குடிநீருக்கு தான் பயன்படுத்த முடியும், விவசாயத்துக்கு திறக்க முடியாது. அப்போ இப்படி ஒரு சூழல்ல மேகதாது அணை கட்டியிருந்தாங்கன்னா அந்த குடிக்கிறதோட தண்ணி வந்திருக்காரு நமக்கு. அதனால இது ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்புக்கு எதிரானது, உச்ச நீதிமன்றம் தீர்ப்புக்கு எதிரானது, அப்புறம் இன்டர்ஸ்டேட் ரிவர் அக்ரிமெண்ட், பல ஒப்பந்தங்களுக்கு எதிரான தீர்ப்பு தான். அதனால இது சட்ட ரீதியில தமிழ்நாடுக்கு சாதகமான ஒரு சூழல் இருக்கு. ஆனால் இது மத்திய அரசு அவர்கள் ஒரு நடுநிலையாக செயல்பட வேண்டும். அவர்கள் மத்திய அரசு இன்றைய சூழலில் கர்நாடகாவுக்கு சாதகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். காரணம், அங்கே மத்திய அரசு பிஜேபி அரசு, அங்கு கர்நாடகாவில் அவர்கள் இதுக்கு முன்பு ஆட்சியில் இருந்தார்கள். அடுத்த தேர்தலிலே ஒரு மாற்றம் வரும் என்று அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அதனால அவங்க ஆதரவு கொடுப்பாங்க. அதே போன்று DK சிவகுமார் முதலமைச்சர் அவர்கள் அவருடைய மாண்டியா மாவட்டம் பகுதி, கனகாபுரா தொகுதி, அங்கதான் இந்த பிரச்சனை எல்லாம் காவிரி மேகதாது பிரச்சனை வருதுங்க. அது நடைபயணம்லாம் மேற்கொண்டாரு. அதனாலதான் அவங்க கடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார்கள் கர்நாடகாவில். மீண்டும் கர்நாடகாவிலே 2028 பிப்ரவரி மாதம் தேர்தல் வர இருக்கிறது. இன்னும் 1.5 ஆண்டு காலம் இருக்கிறது. அதற்கு தேர்தலுக்காக அது ஒரு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னும் தீவிரமாக அதை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் DK சிவகுமார் அவர்கள்.
அது பூதி பெருசாக்கி அது ஒரு எமோஷனலா கொண்டு வந்து அப்புறம் அங்க இருக்கிற கர்நாடக மக்கள் மத்தியில் ஒரு ஒருங்கிணைப்பு ஏற்படுத்தி ஒரு கன்சால்டேஷன் பண்ணி ஒரு அதெல்லாம் கொண்டு வரதுக்கு தான் இப்போ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, அது விரிவான திட்ட அறிக்கை, டீடைல் ப்ராஜெக்ட் டிபிஆர். இது சொல்ல போனா காவேரி ஆணையம் அதற்கு அனுமதி கொடுக்கல. ஆனால் அதுக்கு பிறகு இவர்கள் மத்திய அரசு அழுத்தத்தினால் அப்புறம் நமக்கு உச்சநீதிமன்றம் நம்ம போனோம். நம்ம உச்சநீதிமன்றம் நம்முடைய மரியாதைக்குரிய நம்ம பி.ஆர். பாண்டியன் அவர்களும் சேர்ந்து நம்ம தமிழ்நாடு அரசு எல்லாம் போயிட்டு அங்க போனா உச்சநீதிமன்ற தீர்ப்புல இது நாங்க அனுமதி இல்லை, டிபிஆர் தயார் பண்ணதுக்கு நாங்க அனுமதி அதை மறுக்க முடியாதுன்னு அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. அதை பண்ணிருக்கிறாங்க. ஆனாலும் அதை இத தவறா சொல்லிட்டு முதலமைச்சர், கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் இது ஏதோ உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுத்துட்டாங்கன்னு தவறான ஒரு கருத்தை சொல்லி திசை திருப்பி மக்களை ஏமாற்றி அவங்க மக்களை ஏமாத்திக்கிட்டு இங்க ஒரு பதட்டமான ஒரு சூழலை உருவாக்கி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒருமனதாக தீர்மானம், மேகதாதுக்கு எதிரான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதை வரவேற்கின்றோம். ஆனால் இந்த தீர்மானத்தை உடன் நிறுத்தக்கூடாது. அடுத்த கட்டங்கள் என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்ய வேண்டும். முக்கியமான சட்ட ரீதியில எடுத்துட்டு போகணும். ஏன்னா இது அரசியல் ரீதியில பண்ணலாம். நாங்கள் விவசாய சங்கம், அரசியல் கட்சிகள் நாடாளுமன்றத்தில் பேசுவோம், இங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் எல்லாமே இருக்கு. ஆனா சட்ட ரீதியில சட்டம் நமக்கு சாதகமா இருக்கு. சட்ட ரீதியிலே நல்ல அதை எடுத்துட்டு போயிட்டு நல்லா பண்ணணும்னு ஒரு ஆதங்கம். இப்ப இருக்கிற சில ஜென் ஜி இளைஞர்களுக்கு இது மேகதாதுவை ஏன் கட்டக்கூடாது, கட்டினா நல்லதானே, எப்படிலாம் ஒரு கருத்தை அவங்க சொல்லிட்டு வர அவங்களுக்கு புரிதல் இல்லை, தெரியல. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் கர்நாடக அரசு காவிரி நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பையோ உச்ச நீதிமன்றத்துடைய ஆணையையோ சட்டங்களையோ எதுவுமே மதிக்கல, ஒரு முறை கூட மதிக்கல. அதனால அப்போ சொல்லலாம் டி.கே. சிவகுமார் 400 டிஎம்சி கடல்ல போகுது, 300 டிஎம்சி போகுதுன்னு. எப்போ போகுதுன்னா மழை காலத்துல தென்மேற்கு பருவத்துல தான் போயிட்டு இருக்குது. அவங்க நமக்கு கொடுக்குற தண்ணியே மிச்ச நீர் தான் கொடுக்குறாங்க, உபரி நீர் தான் கொடுக்குறாங்க. காவிரி நடுவர் மன்றம் 12 மாதங்களாக ஒரு டைம் டேபிள் போட்டிருக்கு. நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பு 12 மாதங்கள். இந்த ஒவ்வொரு மாதமும் 20 டிஎம்சி, 22 டிஎம்சி, 32 டிஎம்சி, 40 டிஎம்சின்னு கொடுக்கணும். இதுவரைக்கும் ஒரு முறை கூட அந்த டைம் டேபிள கடைபிடித்தது கிடையாது கர்நாடகா. அவங்க 4-5 அணைகளை நிரம்பிய பிறகு மிச்சம் தண்ணியை சேமிக்க முடியாத திறந்து விடுறது. அது கணக்கு காமிச்சுக்கிறது. 300 டிஎம்சி நாங்க கொடுத்துட்டோம், 177.2 டிஎம்சி தான் கொடுக்கணும், 2-5 டிஎம்சி 300 டிஎம்சி கொடுத்துட்டோம். எப்ப கொடுத்தாங்க? மழை காலத்துல நமக்கும் தேவையில்லை. ஏன்னா நமக்கு அங்கே மழை பெய்யுது, விவசாயிகளுக்கு அங்க இருக்கிற வெள்ளம் தான் வரும் போது, தண்ணி அது கடலுக்கு தான் போகுது. அதனால இதெல்லாம் இந்த பிரச்சனை இது புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அது அடுத்து முக்கியமான இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி இல்ல விவசாய கடன் தள்ளுபடி. பயிர்க்கடன் சொல்றது போல விவசாய கடன் விவசாய கடன் இருக்கு, கடன் இருக்குது. அது தள்ளுபடி அவசியம் செய்யணும். முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு அவங்க கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் கேட்கிறோம். வாக்குறுதி என்னன்னா 5 ஏக்கருக்குள்ள இருக்கின்ற விவசாயிகளுடைய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்வோம். அது இல்லாமல் 5-10 ஏக்கருக்குள்ள விவசாயிகளுடைய கடனை 50 விழுக்காடு தள்ளுபடி பண்ணும். அது பண்ணிடுங்க. ஏன்னா விவசாயிகள் ரொம்ப நட்டத்தில் இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க, தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது அவசியமானது. நீங்க 2000 கோடி முதல்ல பண்ணீங்க, இப்ப 6000 கோடி வந்துருக்கீங்க. குறைஞ்சு ஒரு 18,000 கோடி ஆக போகுது, அவ்வளவுதான். மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட 55 லட்சம் விவசாயிகளுடைய கடன், அது தேசிய வங்கி எல்லாம் ஒட்டுமொத்த கடன் 36,000 கோடி கடனை தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க மகாராஷ்டிராவில். அப்ப மகாராஷ்டிராவில் அந்த ஆர்பிஐ அளவீடு கூறியெல்லாம் இல்லையா? இங்க மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் தான் இருக்கா? அதனால இதெல்லாம் அந்த கணக்கு இதெல்லாம் வச்சு சொல்லக்கூடாது. முதலமைச்சர் அவர்கள் நீங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுங்க. இன்னைக்கு விவசாயிகள் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. கஷ்டத்தில் விவசாயிகள் இருக்கின்ற நேரத்தில் நீங்க உதவி பண்ணணும். நீ இந்த கணக்கு வழக்கெல்லாம் இந்த நேரத்தில் நீங்க பார்க்க கூடாது. ஏன்னா உங்களுடைய வாக்குறுதி மட்டும் இல்லை இன்னைக்கு தேவை. ஏன்னா இந்த ஆண்டு
மிக மோசமான வறட்சி தமிழ்நாடு பார்க்க போகுது. இந்த எல் நினோ எஃபெக்ட்னு சொல்றது இந்த ஆண்டு வரது சூப்பர் எல் நினோ எஃபெக்ட்னு சொல்றாங்க. அதனால இது வந்து குளோபல் வார்மிங், இந்த பசிபிக் ஓஷன் வார்மிங்ல இருந்து அட்லாண்டிக் இந்தியன் ஓஷன்ல இருந்து வறட்சி, மழை இல்லை. இப்ப இன்னைக்கு கூட நம்ம பார்த்துட்டோம், மேட்டூர் அணையில இன்னைக்கு 93 டிஎம்சி தண்ணி வழிஞ்சிட்டு இருக்கணும், இன்னைக்கு 40 டிஎம்சி தான் இருக்கு. தென்மேற்கு பருவம் ஒன்றும் பிடிக்கல, சூடு பிடிக்கல, ஒன்றும் இல்லை. அது ரொம்ப பெரிய ஒரு பற்றாக்குறை இருக்கும்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்தா இன்னைக்கு நீங்க விவசாயிகளுக்கு உதவி முதலமைச்சர் அவர்கள் செய்யணும். நம்ம ஊட்டியில தேயிலை விவசாயிகள் சம்பந்தமா சொல்லியிருக்காங்க, அவங்க வீடு ஜப்தி பண்ணுவோம்னு சொல்றாங்க. அதெல்லாம் அந்த அச்சுறுத்தலே விவசாயிகள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க எந்த ஆபீசருக்கும், அங்க போய் ஜப்தி பண்ணக்கூடாது, எது அச்சுறுத்தல் கூடாது, நாங்க முடிவு எடுக்கிற வரைக்கும் எந்த நடவடிக்கையும் யாருமே விவசாயிகள் மீது எடுக்கக்கூடாது என்று முதலமைச்சர் அவர்கள் அங்க இருக்கின்ற அதிகாரிகளும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் உத்தரவாதம் கொடுக்கணும்னு கேட்டுட்டு இருக்கிறோம். ஆமா, எல்லா கடன் வசூலையும் நிறுத்தி வைக்கணும், நிறுத்தி வச்சு ஒரு நல்ல முடிவு முதலமைச்சர் அவர்கள் எடுக்க வேண்டும். நிச்சயமா கேள்வியில் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். விவசாயிகளுடைய கூட்டுறவு, விவசாயிகளுடைய கூட்டுறவு கடன் எல்லாம், அதாவது அதாவது ஆமா, இங்க இருக்கிற நம்மளுடைய பல விவசாய சங்கங்கள் சார்பில் வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாம் அழைச்சிட்டு போய் முதலமைச்சரை சந்திக்கிற திட்டமிட்டு இருக்கணும். நீங்க காங்கிரஸ் கிட்ட தான் கேட்கணும். இதே காங்கிரஸ் வந்து திமுக கூட இவ்வளவு காலமா இருந்தாங்க. இப்போ ஆளுங்கட்சி இப்போ இங்க மாத்தி இருக்கிறாங்க. அவ்வளவுதான். காங்கிரஸ் ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க. இதுக்கு முன்பு திமுக ஆட்சி 5 ஆண்டு காலத்தில் அவங்க கூட கூட்டணியில் தான் இருந்தாங்க. அப்பயும் அங்க காங்கிரஸ் அங்க ஆட்சி தான் இருந்தது, சித்தராமையா ஆட்சி தான் இருந்தது. இப்போ இங்க வந்திருக்கிறாங்க. நிச்சயமாக அவங்க அழுத்தம் கொடுக்கணும், இது கட்டக்கூடாதுன்னு சொல்லணும், இது கொண்டு வரணும். ராஜினாமா பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ராஜேஷ். அது ஒன்று, அதாவது ஒரு தீர்வு வரணும். அதான் சொல்றேன், தமிழ்நாட்டுக்கு ஒரு அநீதி இது. ஏன்னா இங்க அவங்க தேசிய கட்சியில் இங்க தமிழ்நாட்டில் ஒரு தாக்கம் இல்லை. அதனால அவங்க அங்க அந்த மாநிலத்துக்கு ஆதரவு கொடுக்கணும்னா அது ஒரு தவறான ஒரு போக்கு. ஏன்னா இது வந்து ஒரு உயிர் நாடி பிரச்சனை. இது மட்டும் இல்லை, இப்போ முல்லை பெரியார் எடுத்துக்கங்க. இப்போ முல்லை பெரியாரில் அங்க இருக்கிற கேரளா முதலமைச்சர் சதீஷன் அவர்கள், நாங்க வந்து விஜய் அவர்கள் சந்திச்சு நாங்க பேச போறோம், முல்லை பெரியார்ல நாங்க பெரியார் அணையில வந்து நாங்க புதுசா நாங்க அணை கட்ட போறோம் அப்படின்னு ஒரு கண்ணோட்டத்தில் பேச்சுவார்த்தைக்கு போகக்கூடாது. பெரியார் அணை வந்து பாத்தீங்கன்னா 2006 ஆய்வு பண்ணாங்க, 2014 ஆய்வு பண்ணிருக்காங்க. எக்ஸ்பர்ட் ஆய்வு பண்ணி இந்த அணை இன்னும் 100 ஆண்டுகள் தாங்கும்னு சொல்றாங்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க. அந்த பேபி அணையில மட்டும் ஒரு 15 மரம் அங்க இடைஞ்சலா இருக்கு, அதுக்கு மரத்தை எடுத்துட்டா இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அதுக்கு விடாம வேணுமே பண்ணிட்டு இருக்காங்க. எடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்ல, இந்த நல்லார் பாம்பார் திட்டம், பாண்டியார் புன்னம்பழா திட்டம், பரம்பிக்குளம் ஆலியார் திட்டம், இதெல்லாம் பெண்டிங்ல இருக்கு, நிலுவையில் இருக்கு. இந்த பாண்டியார் பொன்னம்பழா நல்லார் பாம்பார் திட்டம்லாம் பண்ணாங்கன்னா அத்திக்கடு அவிநாசிக்கு பயனுள்ளதா இருக்கும். அது ஆக்சுவலா அவ்வளவு தண்ணி அங்க கேரளாவுக்கு போய் கேரளாவில இருந்து அங்கே கடலுக்கு போயிட்டு இருக்கு, அங்க பயன்படுத்துறது இல்லை தண்ணி. ஆக்சுவலா ஒரு 15-16 கிலோமீட்டர் டன்னல்ல கொண்டு வந்தா இந்த பக்கத்தில் எடுத்து வந்தா அவ்வளோ செழுமையா, அந்த ஒட்டுமொத்த மாவட்டமே செழுமையா. இதெல்லாம் போய் பேசணும், அப்போ பேசி ஒரு தீர்வு கொண்டு வரணும். நமக்கு ஒரு பசுமை விமான நிலையம், கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் அவசியமானது. ஒரு மாற்று விமான நிலையம் தேவை. ஏன்னா இப்ப வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. சென்னைன்னா பாத்தீங்கன்னா மெட்ரோபாலிட்டன், இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மெட்ரோபாலிட்டன். ஒரு
ஆனா அது வந்து விவசாய நிலத்தை அழிச்சுக்கிட்டு நம்ம கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது. தரிசு நிலம்லாம் இருக்கு. இப்போ திருப்பூரூர்ல கூட இடம் இருக்கு. அப்ப அங்க இருக்கிற உப்பளம் இருக்கு. யாருக்கும் பிரச்சனை எடுத்து வரல. அது ஒரு 5000-6000 ஏக்கர் இருக்காங்க. அதே போல செய்யூர் பகுதியில் அங்கேயே ஒரு உப்பளம் பகுதியில் இருக்காங்க. அங்க கூட பண்ணலாம். மாற்று பாதையில பண்ணலாம். சஜஷன்லாம் நாங்க சொல்லியிருக்கோம். இல்ல அந்த அளவுக்கு நான் சமீபத்தில் சந்திக்கிறப்போ நான் சொன்னது வந்து இந்த கணக்கெடுப்பு சம்பந்தமா பேசினேன். அப்புறம் மேகதாது சம்பந்தமா நான் பேசினேன். அது நீங்க படிச்சீங்களா? இதுல இருந்து தெரியுது நீங்க படிக்கலன்னு தெரியுது. இல்ல இதுல இருந்து நீங்க படிக்கலன்னு தெரியுதா? அதான் அர்த்தம். அதாவது சமூக நீதி கணக்கெடுப்பு, சோஷியல் ஜஸ்டிஸ் சர்வே, இது வந்து மத்திய அரசு சென்சஸ் நடத்துவாங்க. சென்சஸ் கூட காஸ்ட் சென்சஸும் நடத்துறாங்க. எனக்கு இது டைவர்ட் பண்ண வேண்டாம்னு தோணுது. எனக்கு நான் சொல்லுவேன். நான் தனியா உங்ககிட்ட சொல்றேன். நான் இது டைவர்ட் பண்ணி எனக்கு இது வந்து மேகதாது சம்பந்தமா நம்ம பேசிட்டு இருக்கோம். ஏன்னா இதுல ஒண்ணுமே இதுல கன்ஃபியூஷனே கிடையாது. இதுல மத்திய அரசு நடத்த போறாங்க, அறிவிச்சுட்டாங்க. இன்னொரு நடத்தி இன்னொரு 2-3 மாசத்துல ஆரம்பிச்சிடுவாங்க. மத்திய அரசு நடத்த நேரத்தில் இதே அதிகாரிகள் வச்சுதான் மத்திய அரசு நடத்தணும். இதை முடிச்சுட்டு மாநில அரசு நடத்துவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. மத்திய அரசு நடத்துறது வந்து சென்சஸ், காஸ்ட் சென்சஸ் பிளஸ் பாப்புலேஷன் சென்சஸ். இது வந்து மேக்ரோ லெவல் டேட்டா. மாநில அரசு நடத்தினா மைக்ரோ லெவல் டேட்டா. இதுதான் அவசியமானது. மைக்ரோ லெவல் டேட்டா தான் நமக்கு தேவை. அது அவசியமா. மத்திய அரசு தலையை மட்டும்தான் எண்ணுவாங்க. மாநில அரசு துல்லியமாக ஒவ்வொரு நபர் பத்தி அவங்க என்ன நிலையில இருக்கிறாங்க, அவங்க சமூக நிலை, கல்வி நிலை, பொருளாதார நிலை, விவசாய நிலை, அப்படி எல்லா நிலையும் அது கிளியரா டேட்டா வச்சுப்பாங்க. இது முடிச்சதுக்கு அப்புறம் அது நிச்சயமா செய்வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் ஆளுநர் உரையில சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய 95 ஆண்டு கால கோரிக்கை.